ஸோ ஷார்ட்டாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஃபியூவல் டேங்க்ஸை சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து ஒரு எஜெக்ஷன் சிஸ்டமாக ஏன் செட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த நடைமுறை வந்து இந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபைட்டர் விமானத்தில் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஃபைட்டர் விமானம் வந்து ஹைட் அதிகமாக ஏறுறதுக்காக எதிரில் வந்து ஒரு ஃபியூவல் டேங்க் சின்னதாக வந்து செட் பண்ணிட்டு ஹைட் ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஃபியூவல் டேங்க் வந்து வெயிட் வந்து இருக்கும், தேவையில்லாத வெயிட் அப்படிங்கிறதுனால அதை எஜெக்ட் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் வந்து ஆல்ரெடி வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. ரொம்ப எமர்ஜென்சி ஒரு 30 செகண்ட்ஸில் இந்த பிளேன் வந்து போயிட்டு விழுந்திருக்கு அகமதாபாத்தில் அப்படின்னும் பொழுது இந்த டேங்க்ஸ் வந்து நிறைய டேங்க்ஸ் சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து அதோடைய கனெக்டர் வந்து இருக்கணும், ஃபியூவல் வர்றதுக்கான கனெக்டர் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு எமர்ஜென்சி ஏற்படும் போது ஒரே ஒரு சுவிட்ச் அழுத்தணும் அப்படின்னா எல்லா டேங்க்ஸுமே வந்து ஸ்பிளிட் ஆகி தனித்தனியாக வந்து கீழே கொட்டிக்கணும். அந்த மாதிரியான ஒரு செட்டப் ஒரு டிசைனிங் வந்து நம்ம ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அகமதாபாத் பிளேன் வந்து கிராஷ் ஆகியிருந்தாலும் அதில் வந்து சப்போஸ் ஃபியூவல் இல்லை, 1,00,000 லிட்டர் 1,00,000 கேஜஸ் ஃபியூவல் வந்து இருந்திருக்கு அப்படின்னும் பொழுது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபயர் பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கு. அப்போது அந்த ஃபியூவல் வந்து இல்லாமல் போயிருந்துச்சு அப்படின்னா எப்படி கிராஷ் ஆகியிருந்தாலும் அதில் நிறைய பேர் வந்து உயிர் தப்பிச்சிருப்பாங்க, காயங்களோட அவங்கள வந்து மீட்கப்பட்டிருக்கலாம். ஸோ ஒரு பிளேன் வந்து ஃபியூவலோட போய் கிராஷ் ஆகிறதுக்கும் வித்தவுட் ஃபியூவல் போய் கிராஷ் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபியூவலோட கிராஷ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பிளேன் வந்து ஃபியூவல் இல்லாமல் போயிட்டு கிராஷ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் 80% மேலே உயிர்கள் காப்பாற்றப்படும், உயிர்கள் வந்து பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸை வந்து இந்த ஏரோப்ளைன் டிசைனர்ஸ், ஏரோப்ளைன் என்ஜினியரிங் பண்ணுறவங்க, ஏரோப்ளைன் என்ஜினியர்ஸ் இவங்களாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு இதில் வந்து கொஞ்சம் செயல்படலாம்.